புளிச்சக்கீரை பண்ண போகிறேன் ஆந்திரா ஸ்டைலில். பாருங்கள், நான் இதுக்கு தேவை இருக்கிறது ஒரு 4 ஸ்பூன் தான் நான் போட்டிக்கிறேன். இது வந்து செர்லாக்கில் வரும்ல அந்த கப்புங்க. 4 ஸ்பூன் இது வாஷ் பண்ணிடலாம். அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், ஒரு பொடி எடுத்துருக்கிறேன். ஒரு ஆனியனும், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, இதுதாங்க நான் எடுத்தது. இது கட் பண்ணி இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் போடணும். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ நான் ஆனியன் கட் பண்ணிட்டேன். ஆனியன் போட்டுடலாம். டமோட்டாவும் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ புளிச்சக்கீரை கட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், நான் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுட்டேன். மஞ்சள் கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா போட்டதுனால காரம் அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சமாக தான் போடுறேன், 1/2 ஸ்பூனு. ஏன்னா இதுக்கு மெயின் வந்து பச்சை மிளகா தாங்க இந்த பருப்பு குழம்புக்கு. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு நிறையவே எடுக்கும். 3 ஸ்பூன் போடுறேன் நான். ஐ மீன் இது வந்து நல்ல ஸ்பூன்னா கரெக்டான ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போடணும். ஓகே. இது இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டி ஆயில் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், இதில் நான் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். இது மூடி போட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். மாதிரி இப்போ நான் வாட்டர் ஊற்ற மறந்துட்டேன். நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டிக்கணும், அது போதுங்க. இது சாம்பார் இல்லை, பருப்பு குழம்புனால நமக்கு 1/2 கிளாஸ் போதும். அவ்வளோதான். இது இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா இதாகிடுச்சு. இது இப்போ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ தாளிக்கலாம். கடுகு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. ஜீரகம் பாருங்கள், நல்லா முத்து வச்சு நல்லா கரைச்சிருக்கிறேன் நான். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு ஜீரகம் கடுகு போட்டிருக்கிறோம்ல, கடலைப்பருப்பு போடுறேன் கொஞ்சம். டைம் வந்து இது உளுந்து, இது கொஞ்சம் நம்ம பல்லு தடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தாளிக்கும்போது நல்லா மணக்கும். வீடு எல்லாமே வந்து நல்லா இந்த தாளிக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு கொஞ்சோண்டு கார்லிக் கூட வந்து நான் வச்சுருக்குறேன். இது போடணும், கம்பல்சரி நம்ம போட்டிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுடுங்க, பட் டேஸ்ட்டாக இருக்கும். இது போடணும். பருப்பு கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் இது போடணும். போட்டிருக்கிறேன். இப்போ கரைப்புளி, காஞ்ச மிளகா பாருங்க. இது மேலே சின்ன பார்த்துக்கோங்க. லைட்டாக வந்து பெருங்காயம். இது இப்போ நல்லா பார்த்தீங்களா, இது அப்படியே நம்ம எடுத்துட்டு இதில் போட்டுடலாம். இதுதாங்க புளிச்ச குழம்பு, புளிச்சக்கீரை. ஆந்திரா ஹோட்டல்ஸ்லலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது வந்து ஒரிஜினல் மெத்தடே கிடையாதுங்க. இதுதாங்க புளிச்சக்கீரைக்கு வந்து சில பேர் வந்து என்னமோ தனியாக வேக வச்சுட்டு பண்ணுவாங்க, அது கிடையாது. இந்த மாதிரி தான் பண்ணணும், பருப்போடு தான் வேக வைக்கணும். இதுக்கு நீங்கள் மோர் மிளகா, ஆம்லேட்டு, இல்லை சிக்கன் 65 வாட் எவர், இல்லைன்னா பொட்டோட்டோ ஃப்ரை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல் at Diya's World 1874. Okay, thank you.